வெல்கம். இந்த வீடியோவில் எம்எஸ் எக்ஸலோட பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ எக்ஸலோட யூசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எம்எஸ் எக்ஸல் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் எந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணப்படுதுன்னா பிஸ்னஸ், எஜுகேஷன், அக்கௌண்டிங் அண்ட் ரிசர்ச். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிற ஏகப்பட்ட டேட்டாவை ரொம்ப எளிமையாக எக்ஸலால் தான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கால்குலேஷன், அனலைசஸ், ஈவன் விஷுவலைசேஷன் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி எம்எஸ் எக்ஸலை ஓப்பன் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் காமனான டூ மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட், ஓப்பன் எக்ஸல் ஃப்ரம் த ஸ்டார்ட் மெனு. டெஸ்க்டாப்பில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்க பாக்ஸில் எக்ஸல்னு டைப் பண்ண உடனே எக்ஸல் அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள், எக்ஸல் ஓப்பன் ஆகிடும். செகண்ட் மெத்தட், கீபோர்டில் விண்டோஸ் ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரன் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் எக்ஸல்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. எக்ஸல் ஓப்பன் ஆகிறத பார்க்கலாம். ஒன்ஸ் எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆன உடனே நியூ செக்ஷன் கீழே blank ஒர்க் புக் இருக்கிறத பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு blank ஒர்க் புக் ஓப்பன் ஆகும். இதை தவிர்த்து இங்கே ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்டை பார்க்கலாம். ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே ரெடிமேடாக சில ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்க ஃபார்முலா டியூட்டோரியல் டெம்ப்ளேட்டில் சில சாம்பிள் டேட்டாவை ப்ரொவைட் பண்ணி எப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி இங்கே ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்குது. அடுத்தது இங்கே இருக்க ரீசன் செக்ஷனில் நம்ம ஆக்சஸ் ஆர் ஓப்பன் பண்ண ரீசன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். ஓகே, நான் இப்போ திரும்பி blank ஒர்க் புக்கே போகிறேன். அதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிறத பார்க்கலாம். முதல்ல எக்ஸலை பற்றி சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸல் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் சொல்லப்படுது. முதல்ல நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட்னா என்னென்னு கிளியராக தெரியணும். ஸ்ப்ரெட்ஷீட்னா அது ஒரு ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற புக் 1 ஒரு ஃபைல். ஐ மீன் இந்த என்டையர் ஃபைலை தான் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் ஷீட்னா என்னென்னு பார்க்கலாம். ஒர்க் ஷீட்னா அது ஒரு ஷீட். பை டிஃபால்ட்டாக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்குள்ளே ஒரு ஷீட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற புக் 1ன்ற ஸ்ப்ரெட்ஷீட்குள்ளே ஷீட் 1ன்ற ஒரு ஒர்க் ஷீட் இருக்குது. இதே மாதிரி நம்ம 1 ஆர் மோர் ஷீட்டை க்ரியேட் பண்ணலாம். அதை நான் பிறகு சொல்கிறேன். இந்த ஒர்க் ஷீட் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா ரோஸ் அண்ட் காலமாக தான் இருக்கும். ஒவ்வொரு ரோவையும் ஐடென்டிஃபை பண்ண ரோ ஹெட்டிங் 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குன்னா 10,48,576 ரோஸ் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு செல்லில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் லாஸ்ட் ரோவுக்கு மூவ் ஆகிறத பார்க்கலாம். அதாவது 10,48,576க்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற காலத்தையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண காலத்தோட ஹெட்டிங் ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை காலம் இருக்குன்னா 16,384 காலம் இருக்குது. அதையும் நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் கர்சரை ஸ்டார்டிங் செல்லில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் லாஸ்ட் காலத்துக்கு மூவ் ஆகிறத பார்க்கலாம். அதாவது 16,384. பட் காலத்தோட நேம் இங்கே எக்ஸ்எஃப்டின்னு இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா, காலத்தோட ஹெட்டிங் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கிறதால, அதாவது ஏபிசிடின்னு ஸ்டார்ட் ஆகி அப் டு இசட் வரையும் முடியுது. அதுக்கப்புறம் ஆர்டரை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஏஏஏபிஏசின்னு அப் டு ஏஇசட் வரையும் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பிஏ பிபி பிசின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதே மாதிரி இந்த ஆர்டர் எக்ஸ்எஃப்டி வரையும் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம செல்லை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செல்லுனா அது ஒரு ஸ்மாலஸ்ட் பாக்ஸ் இன் எ ஒர்க் ஷீட். அதாவது ஒர்க் ஷீட்டில் செல்லுன்றது ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லப்படுது. இந்த செல் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, எங்கே ரோ அண்ட் காலம் இன்டர்செக்ட் ஆகுதோ, அதாவது எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு செல் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட செல்லை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் லைக் டேப்லெட் ஃபார்மட்டில். நெக்ஸ்ட்டு செல் ரெஃபரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்க ஒவ்வொரு செல்லையும் ஐடென்டிஃபை பண்ண செல் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். இந்த செல்லோட நேம் E5. அதாவது இ காலமும் 5th ரோவும் இன்டர்செக்ட் ஆகுறதால இந்த செல்லோட நேம் E5. இதை தான் நம்ம செல் ரெஃபரன்ஸ் ஆர் செல் அட்ரஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரெஃபரன்ஸ் நேம் எக்ஸல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதை நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் பண்ணுவோம். இதை நான் ஃபார்முலா டாபிக் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு செல்லோட ரெஃபரன்ஸ் நேமையும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண ஒர்க் ஷீட்டுக்கு மேலே இருக்கிற இந்த நேம் பாக்ஸில் நீங்கள் செல்லோட ரெஃபரன்ஸ் நேமை பார்க்கலாம்.
அடுத்தது நம்ம எப்படி செல்லில் டேட்டாவை என்ட்ரு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிளை வச்சு தான் நான் செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் ஆன உடனே இந்த செல் போல்டு க்ரீன் பார்டராக செலக்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த செல்லில் டேட்டாவை என்ட்ரு பண்ணலான்னு அர்த்தம். இந்த இடத்துல நமக்கு டேட்டானா என்னென்னு ஐடியா இருக்கணும். டேட்டா ஒரு டெக்ஸ்டாக இருக்கலாம், ஆர் நம்பர், ஆர் டெசிமல் நம்பர், அண்ட் ஈவன் சிம்பிளாக கூட இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி டேட்டாவை என்ட்ரு பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாவை என்ட்ரு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஐடின்னு ஹெட்டிங்கை டைப் பண்ணுறேன். இப்போது டேப் ஆர் ரைட் ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கர்சர் நெக்ஸ்ட் செல்லுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக நேம், மார்க் 1, மார்க் 2 அண்ட் ஃபைனலாக டோட்டல்னு என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரி கீயை கொடுத்தீங்கன்னா கர்சர் நெக்ஸ்ட் ரோவுக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டிங்க்கு உண்டான ஆக்சுவல் டேட்டாவை என்ட்ரு பண்ணுறேன். ஐடிக்கு 101, நேம்க்கு ராஜ், மார்க் 1க்கு 90, மார்க் 2க்கு 85ன்னு நான் கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு 3 ஸ்டூடெண்ட்டுடைய டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக டேட்டாவை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம செல்லை எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட், டபுள் கிளிக் த செல். இது மோஸ்ட் காமன் மெத்தட். இங்கே இருக்கிற ராஜ் நேமை எடிட் பண்ணுறதுக்கு அந்த செல் மேலே டபுள் கிளிக் பண்ண உடனே கர்சரோட பொசிஷனை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி பேக் ஸ்பேஸ் ஆர் டெலிட் கீயை யூஸ் பண்ணுங்கள். இங்கே கர்சரோட பொசிஷன் எண்டில் இருக்கிறதால நான் பேக் ஸ்பேஸை யூஸ் பண்ணி ராஜ் என்ற நேமை டெலீட் பண்ணிவிட்டு தென் சுரேஷ்ன்ற நேமை டைப் பண்ணுறேன். செகண்ட் மெத்தட், ஷார்ட்கட் கீ F2. இது ஃபாஸ்டஸ்ட் ஷார்ட்கட். எந்த செல்லை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். நான் மார்க் 1 காலத்தில் 90 மார்க்கை செலக்ட் பண்ணி F2 கீயை ப்ரெஸ் பண்ண உடனே கர்சர் உள்ளே வரதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வழக்கம் போல் பேக் ஸ்பேஸை யூஸ் பண்ணி மார்க்கை டெலீட் பண்ணிவிட்டு 100ன்னு மாற்றிக்கிறேன். தேர்ட் மெத்தட், எடிட் இன் த ஃபார்முலா பார். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆர் ஃபார்முலா ரொம்ப லாங்காக இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே எந்த டெக்ஸ்ட்டும் ஆர் ஃபார்முலாவும் லாங்காக இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நேமை எடிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜேஷ் நேமை செலக்ட் பண்ண உடனே ஃபார்முலா பார்லையும் அந்த நேமை நீங்கள் பார்க்கலாம். அங்கே கர்சரை ப்ளேஸ் பண்ணி அந்த நேமை டெலீட் பண்ணுங்கள். இப்போ நான் குமார் என்ற நேமை டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸலில் கால்குலேஷன் பண்ண நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் ஃபஸ்ட்டு நம்ம சுரேஷோட மார்க்ஸை ஆட் பண்ணலாம். நான் இந்த டோட்டல் என்ற ஹெட்டிங் கீழே கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லா ஃபார்முலாவும் எக்ஸலில் ஈக்குவல் சைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். தென் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நல்லா கவனிங்க. எக்ஸலில் நம்ம டேட்டாவை கால்குலேஷன் பண்ணணும்னா செல்லோட ரெஃபரன்ஸ் நேம் ஆர் செல்லுடைய நேம் நமக்கு தெரியணும். இங்கே இருக்கிற 100 மார்க்கோட ரெஃபரன்ஸ் நேமை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு C2ன்னு ரெஃபரன்ஸ் நேம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனை கொடுங்க, ஏன்னா நம்ம ஆட் பண்ண போகிறதால. அதுக்கப்புறம் அதே மாதிரி மார்க் 85ஐ செலக்ட் பண்ணுங்கள். அதோட ரெஃபரன்ஸ் நேம் D2ன்னு நமக்கு கிடைச்சிடும். இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி கீயை கொடுத்தீங்கன்னா நமக்கு வேண்டிய டோட்டல் மார்க் 185ன்னு கிடைச்சிடும். இப்போது நம்ம டைப் பண்ண ஃபார்முலாவை பார்க்கணுன்னா 185 டோட்டல் மார்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்முலாவை நீங்கள் ஃபார்முலா பார்லேயும் பார்க்கலாம். இல்லைனா அதே செல்லில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட் இப்போ மதனுக்கும் குமாருக்கும் ஈஸியாக டோட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சுரேஷோட டோட்டல் மார்க்கில் கர்சரை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே அந்த செல்லில் தான் நம்ம கர்சர் இருக்குது. இந்த செல்லோட பாட்டம் ரைட்டில் ஒரு ஸ்மால் ஸ்கொயர் இருக்கும். அங்கே மவுஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு போகும்போது மவுஸ் பாயிண்ட் ஃபில் ஹேண்டில் மாறதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு பிளாக் ப்ளஸ் சிம்பிளாக மாறும். அதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா மதன் அண்ட் குமாருக்கு டோட்டல் மார்க் அப்டேட் ஆகிறத கிளியராக பார்க்கலாம். இது எப்படி பாசிபிலிட்டிஸ் ஆகுதுன்னா, ஏற்கனவே இருக்க டோட்டலில் நான் ட்ராக் பண்ணும்போது அதில் இருக்க செல் ரெஃபரன்ஸ் நேம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் செல்லுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அதனால் நமக்கு டோட்டல் மார்க் அடுத்தடுத்து அப்டேட் ஆகுது. இதை கன்ஃபார்ம் பண்ண இப்போ நான் கர்சரை இந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணும்போது செல்லுடைய ரெஃபரன்ஸ் நேம் C2லேருந்து C3க்கு மாறி இருக்கிறத பாருங்கள். அதே மாதிரி இங்கே D2லேருந்து D3க்கு மாறி இருக்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த செல்லுக்கும் மாறிடும். இதை தான் நம்ம ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். இப்போது இதே டோட்டலை நம்ம ரெஃபரன்ஸ் நேம் இல்லாமல் கால்குலேஷன் பண்ணால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
கர்சரை நான் நெக்ஸ்ட் செல்லில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஈக்குவல் சைன் ஓப்பன் ப்ராக்கெட்டை கொடுங்க. இப்போது மார்க்கை நான் டைரெக்டாக என்ட்ரி பண்ணுறேன். அதாவது 100 + 85ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். தென் ஃபைனலாக என்ட்ரு கொடுக்குறேன். இப்போது நமக்கு அதே 185 டோட்டல் மார்க் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு டோட்டலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்க் 2ல் 19 கொடுக்குறேன். இப்போது செல் ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ண டோட்டல் 119 ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் டைரெக்டாக மார்க் கொடுத்ததில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஸோ ரெஃபரன்ஸ் நேம் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்குன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக் அப்டேட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேல்யூவை ரீடைப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் லார்ஜ் டேட்டா ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வர கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.